அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 3, புத்தகம் 5. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 11. குட்டுஜோவின் மரணம். மறுநாள் அன்று ஃபீல்ட் மார்ஷல் ஒரு டின்னர் கச்சேரியையும் நடன கச்சேரியையும் ஏற்பாடு செய்தார். அவற்றில் சக்கரவர்த்தி பிரசன்னமாயிருந்து கௌரவித்தார். செயின்ட் ஜார்ஜ் பதக்கத்தின் முதல் வகுப்பு பதக்கம் குட்டுஜோவுக்கு கொடுக்கப்பட்டது. மரியாதைகளில் உயர்வான மரியாதையை சக்கரவர்த்தி அவருக்கு காட்டினார். என்றாலும் அவரிடம் சக்கரவர்த்திக்குள்ள அதிருப்தியை எல்லாரும் அறிவார்கள். வழக்கமான மரியாதைகள் எல்லாம் அனுசரிக்கப்பட்டன. சக்கரவர்த்தி தான் முதலில் அதை ஆரம்பித்தார். என்றாலும் அந்த வயோதிக மனிதர் மீதுதான் எல்லா பழிகளையும் சுமத்த வேண்டும் என்றும் அவர் ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவர் என்றும் ஒவ்வொருவரும் நினைத்தார்கள். கேத்தரின் காலத்து வழக்கப்படி எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட விருதுகளை சக்கரவர்த்தி நடன அறைக்குள் பிரவேசிக்கும் போது அவருடைய காலடியில் சமர்ப்பிக்க வேண்டுமென்று குட்டுஜோ ஏற்பாடு செய்தார். அதை கண்டதும் சக்கரவர்த்தி முகம் சுளித்து எதையோ சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகளில் வயோதிக கோமாளி என்ற வார்த்தைகள் மட்டும்தான் சிலருக்கு காதில் கேட்டன. குட்டுஜோவிடம் சக்கரவர்த்திக்கு ஏற்பட்ட அதிருப்தி முக்கியமாக வில்னாவில்தான் அதிகமாயிற்று. வரப்போகும் போர்த்திட்டத்தின் முக்கியத்துவத்தை பற்றி குட்டுஜோவால் அறியவோ அறிந்து கொள்ளவோ முடியாததினால் அந்த அதிருப்தி அதிகமாயிற்று. மறுநாள் காலையில் சக்கரவர்த்தி தம்மை சுற்றி இருந்தவர்களிடம் கூறினார், நீங்கள் ருஷ்யாவை காப்பாற்றியது மட்டுமல்ல, ஐரோப்பாவையே காப்பாற்றினீர்கள் என்று சொன்னார். அதிலிருந்து யுத்தம் இன்னும் முடிவடையவில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இதை குட்டுஜோ மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியவில்லை. புதிதாக ஏதாவது ஏற்படுகிற யுத்தத்தினால் நிலைமையை அபிவிருத்தி அடையும்படி செய்ய முடியாது என்றும் அதனால் ருஷ்யாவின் பெருமை உயர்ந்து விடாதென்றும் ருஷ்யா இப்போது அடைந்துள்ள மகத்தான பெருமையை அது கெடுத்துவிடும் என்றும் குட்டுஜோ பகிரங்கமாக சொல்லி வந்தார். புதிதாக துருப்புகளை சேர்ப்பது முடியாது என்றும் ஏராளமான கஷ்டங்களை ஏற்கனவே மக்கள் அனுபவித்து விட்டார்கள் என்றும் ஆகவே புது முயற்சிகளில் தோல்வியே ஏற்படும் என்றும் இம்மாதிரியான விஷயங்களை சக்கரவர்த்திக்கு நிரூபிக்க அவர் முயற்சி செய்து வந்தார். ஃபீல்டு மார்ஷலுடைய மனப்போக்கு இம்மாதிரியாக இருப்பதால் வரப்போகும் யுத்தத்திற்கு அவர் எதிராகவும் இடையூறாகவும் இருப்பார் என்று அவரை பற்றி நினைத்தது இயற்கையே ஆகும். அந்த வயோதிகரோடு மனக்கஷ்டமான தகராறுகளை தவிர்க்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. அதாவது ஆஸ்டர்லிட்ஜில் அவருக்கு செய்ததைப் போல ருஷ்ய யுத்தத்தின் ஆரம்பத்தில் பார்க்லேக்கு செய்ததைப் போல அதிகாரத்தை மீண்டும் சக்கரவர்த்திக்கு மாற்றிவிடுவது ஒன்றுதான் அந்த வழி. அம்மாதிரி செய்தால்தான் அந்த வயோதிக மனிதரின் அதிகாரத்தை பிடுங்கவும் அதனால் அவருக்கு மனவருத்தம் ஏற்படாமல் செய்யவும் சாத்தியமாகும். இந்த நோக்கத்தோடு அவருடைய பரிவாரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியமைத்து அந்த பரிவாரங்களின் உண்மையான பலத்தை சக்கரவர்த்திக்கு மாற்றினார்கள். டால், கானாவ்னைட்ஸின் எர்மோலாவ் ஆகியவர்கள் புதிய நியமனங்களை பெற்றார்கள். ஃபீல்டு மார்ஷலுடைய பலவீனத்தையும் அசௌக்கியத்தையும் பற்றியும் ஒவ்வொருவரும் பலமாக பேச ஆரம்பித்தார்கள். அவருடைய பதவியை பிடுங்கி மற்றொருவருக்கு கொடுக்க வேண்டுமானால் அவருடைய ஆரோக்கியம் குறைவானதாகத்தான் இருக்க வேண்டும். என்றாலும் உண்மையில் அவருடைய ஆரோக்கியம் மோசமாகத்தான் இருந்தது. அவர் துருக்கியிலிருந்து திரும்பி பீட்டர்ஸ்பர்க்கில் இராணுவத்திற்கு ஆட்களை சேர்ப்பதற்காக பொக்கிஷ இலாக்காவிற்கு வந்ததைப் போலவும் பின்னால் அவருடைய சேவை அவசியமாயிருந்தபோது மீண்டும் அவரை இராணுவத்திற்கு அனுப்பியது போலவும் இயற்கையாகவும் சுலபமாகவும் படிப்படியாகவும் அவருக்கு மாறுதலை உண்டு பண்ணினார்கள். அதாவது அவர் செய்ய வேண்டிய வேலை முடிந்துவிட்டபடியால் அவருடைய இடத்திற்கு ஒரு புதிதான அவசியமான ஒருவரை நியமித்தார்கள். தேசிய முக்கியத்துவத்தினால் ஒவ்வொரு ருஷ்யரின் உள்ளத்தையும் அந்த 1812 வருஷத்து யுத்தம் கவர்ந்திருந்தது. இப்பொழுது அந்த யுத்தமானது ஐரோப்பிய முக்கியத்துவத்தோடு விளங்க வேண்டியதாய் இருந்தது. மேற்கிலிருந்து கிழக்கே மக்கள் பெயர்ந்து வந்ததற்கு பதிலாக கிழக்கிலிருந்து மேற்கே பெயர்ந்து போக வேண்டியதாய் மாறியது. இந்த புதிய யுத்தத்திற்கு மற்றொரு தலைவர் அவசியமாயிருந்தது. அதாவது குட்டுஜோவுக்கு நேர் எதிரான கொள்கைகளையும் குணங்களையும் கொண்டவராக நேர் எதிரான நோக்கங்களையும் கொண்டவராகவும் உள்ள ஒரு தலைவர் அவசியமாயிருந்தது. கிழக்கிலிருந்து மேற்கே மக்கள் போவதற்கும் ருஷ்ய நாட்டின் தேசிய எல்லைகளை மாற்றி அமைப்பதற்கும் முதலாவது அலெக்சாண்டர் அவசியமாயிருந்தார். ருஷ்யாவை ரட்சித்து அதன் பெருமையை காப்பாற்றுவதற்கு குட்டுசோவ் எவ்வளவு அவசியமாயிருந்தாரோ
அதே மாதிரி புதிய வேலைகளுக்கு முதலாவது அலெக்சாண்டர் அவசியமாயிருந்தார். ஐரோப்பா என்றால் என்ன, சமபலம் என்றால் என்ன, நெப்போலியன் என்றால் என்ன என்பவைகளை குட்டுஜோவ் அறிந்திருக்கவில்லை. அவரால் அதை அறியவும் முடியாது. எதிரியை நாசமாக்கிய பின்பு ருஷ்யாவை விடுதலை செய்து அதற்கு பெரிய மகத்துவம் ஏற்படும்படி செய்த பின்பு ஒரு ருஷ்யர் என்ற முறையில் ருஷ்ய மக்களின் பிரதிநிதியாக அவர் செய்யக்கூடிய வேலை எதுவும் இல்லை. தேசிய யுத்தத்தின் பிரதிநிதியாயிருந்த அவர் செய்யக்கூடிய வேலை இனி எதுவும் இல்லாதபடியால் அடுத்தபடியாக அவர் காலமாவதைத் தவிர வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி குட்டுஜோவ் காலமானார். அத்தியாயம் 11 நிறைவுற்றது. அத்தியாயம் 12 விடுதலைக்கு பின் பியர். கைதியாக இருந்தபோது பியர் அனுபவித்த சரீர மன கஷ்டங்களின் பூரண வேகத்தை அவர் விடுதலையான பின்புதான் அனுபவிக்க நேர்ந்தது. அவர் விடுதலையான பின்பு ஓரல் என்ற இடத்திற்கு வந்தார். அங்கிருந்து 3வது நாளன்று கீவ் என்ற இடத்திற்கு போவதற்கு அவர் தயாரான போது அவர் அசௌக்கியமடைந்து 3 மாதங்கள் படுக்கையில் கிடந்தார். பித்த ஜுரம் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். அவரிடமிருந்து இரத்தத்தை வெளிப்படுத்தியும் மருந்துகளை குடிக்கும்படியும் டாக்டர்கள் செய்து வந்த போதிலும் கடைசியாக அவர் குணமடைந்தார். அவர் விடுதலையானதிலிருந்து அவர் நோயில் படுத்த வரையில் என்ன காரியங்கள் நடந்தன என்பதை பற்றி பியரின் மனதில் தெளிவாக எதுவும் இல்லை. மந்தமான காலநிலையும் ஒரு சமயம் மழையும் மற்றொரு சமயம் பனியும் பெய்து வந்ததும் அவருடைய உடம்பு அசௌக்கியமாய் இருந்ததும் அவருடைய கால்களிலும் பக்கங்களிலும் ஏற்பட்டிருந்த வலிகளும் அவருக்கு நினைவில் இருந்தன. மக்களுடைய துரதிர்ஷ்டங்களையும் கஷ்டங்களையும் பற்றிய ஒரு பொதுவான அபிப்பிராயம் அவருடைய நினைவில் இருந்தது. அதிகாரிகளுடையவும் ஜெனரல்களுடையவும் ஆவலான கேள்விகளினால் அவர் தொந்தரவு அடைந்ததும் அவர் நினைவில் இருந்தது. ஒரு வண்டியையும் குதிரைகளையும் பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருந்தது என்பதும் அவருடைய நினைவில் இருந்தது. அந்த காலங்களிலெல்லாம் சிந்தனை செய்யவும் உணர்ச்சி கொள்ளவும் அவரால் முடியாமல் இருந்ததை பற்றியும் அவருடைய நினைவில் இருந்தது. அவர் விடுதலையான தினத்தில் பெட்டியார் ரஸ்டோவின் உடலை பார்த்தார். அதே தினத்தில் பாரடின போருக்கு பின்னால் காயமடைந்து 1.5 மாதங்களாக ரஸ்டோவ்களுடன் வசித்து சமீபத்தில் யாராஸ்லாவ் என்ற இடத்தில் ரஸ்டோவ்களின் வீட்டில் இளவரசர் ஆண்ட்ரூ காலமானதையும் கேள்விப்பட்டார். டெனிசோவ் தான் இந்த செய்தியை அவருக்கு சொன்னார். ஹேலனுடைய மரணத்தை பியர் முன்பே அறிந்திருக்கலாம் என்று நினைத்து அதையும் டெனிசோவ் பிரஸ்தாபித்தார். இவையெல்லாம் அந்த காலத்தில் பியருக்கு விசித்திரமாய் தோன்றின. அவற்றின் முக்கியத்துவத்தை அவரால் அறிய முடியவில்லை என்றும் அவர் உணர்ந்தார். அச்சமயத்தில் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டிருக்கும் இடங்களிலிருந்து எவ்வளவு சீக்கிரமாக வெளியேற முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக போக வேண்டும் என்பதிலேயே அவர் ஆவல் கொண்டிருந்தார். அமைதியான ஒரு இடத்திற்கு சென்று தமது உடலை தேற்றி ஓய்வு பெற்று தாம் அறிந்து கொண்ட விசித்திரமான புதிய விஷயங்களையெல்லாம் பற்றி சிந்திக்க வேண்டுமென்று அவர் விரும்பினார். ஆனால் ஓரலை அவர் அடைந்ததும் அசௌக்கியமான படுக்கையில் படுத்தார். அவர் அசௌக்கியம் அடைந்த பின்பு அவருடைய வேலைக்காரர்களில் இருவரான டெரண்டியும் வாஸ்காவும் அவருக்கு வேண்டியவைகளை கவனித்து கொண்டிருப்பதை அறிந்தார். அவர்கள் மாஸ்கோவிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களோடு அவருடைய எலட்ஸ் என்ற எஸ்டேட்டில் வசித்து வந்த அவருடைய மைத்துனியான மூத்த இளவரசியும் அவருடைய விடுதலையையும் அசௌக்கியத்தையும் கேள்விப்பட்டு அவரை கவனிப்பதற்காக அங்கே வந்தாள். அவர் சௌக்கியமடைந்து கொண்டிருந்த போதுதான் கடந்த சில மாதங்களாக அவர் பழகி போயிருந்த பழைய நினைப்புகள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு நீங்க ஆரம்பித்தன. அவரை யாரும் எங்கேயும் போகும்படி சொல்ல மாட்டார்கள் என்பதையும் அவரிடமிருந்து அவருடைய வெதுவெதுப்பான படுக்கையையும் யாரும் பிடுங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பதையும் அவருக்கு டின்னரோ தேநீரோ இராச்சாப்பாடோ நிச்சயமாக கிடைக்கும் என்பதையும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவர் உணர ஆரம்பித்தார். ஆனால் வெகுகாலம் வரையில் அவருடைய கனவுகளில் அவர் கைதியாகவே இருப்பதாகவே கண்டு வந்தார். அதே மாதிரி அவருடைய விடுதலைக்கு பின்னால் இளவரசர் ஆண்ட்ரூவின் மரணத்தை பற்றியும் தன் மனைவியின் மரணத்தை பற்றியும் பிரெஞ்சு துருப்புகளின் அழிவை பற்றியும் அவர் கேள்விப்பட்ட செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். மகிழ்ச்சியான விடுதலை உணர்ச்சியானது இயற்கையாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாற்ற முடியாத சுதந்திர உணர்ச்சி மாஸ்கோவிற்கு வெளியே அவர் முதலில் தங்கிய போது உணர்ந்தார். சௌக்கியம் அடைந்து வந்தபோது பியரின் உள்ளத்தை நிரப்பியது. வெளி நிலைமைகளுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் காணப்படும் இந்த உள் சுதந்திரத்தை அறிந்ததும் அவர் ஆச்சரியமடைந்தார்.
அந்த உள் சுதந்திரமானது இப்பொழுது அவருடைய வெளி சுதந்திரத்திற்கு ஒரு துணையாக இருந்தது. பழக்கமானவர்கள் யாருமில்லாத ஒரு புதிய நகரில் அவர் மட்டும் தனியாக இருந்தார். அவர் என்ன செய்ய வேண்டுமென்று யாரும் அவரிடம் சொல்லவில்லை. அவரை யாரும் எங்கும் அனுப்பவில்லை. அவருக்கு வேண்டியவையெல்லாம் கிடைத்து வந்தன. அவருக்கு இடைவிடாத துன்பமாயிருந்த அவருடைய மனைவியின் நினைப்பானது இப்போது துன்பத்தை கொடுக்கவில்லை. ஏனெனில் அவள் உயிரோடு இல்லை. ஹோ, எவ்வளவு நன்றாயிருக்கிறது, எவ்வளவு சிலாக்கியமாயிருக்கிறது என்று அவர் தமக்கு பக்கத்தில் ஒரு சுத்தமான மேஜையை கொண்டு வந்து போட்டபோது நினைத்தார். அந்த மேஜை மீது மணமான மாமிச ரசம் இருக்கும். அவர் சுத்தமான படுக்கையில் இரவு படுக்கும்போதும் அதே மாதிரி நினைப்பார். பிரெஞ்சுக்காரர்கள் போய்விட்டார்கள் என்பதையும் தமது மனைவி உயிரோடு இல்லை என்பதையும் அவர் நினைக்கும் போதும் அம்மாதிரி எண்ணம் அவருக்கு தோன்றுவதுண்டு. ஹோ, எவ்வளவு நன்றாயிருக்கிறது, எவ்வளவு சிலாக்கியமாயிருக்கிறது. ஆனால் அவருடைய பழைய வழக்கத்தினால் அவர் தம்மையே கேட்டுக்கொள்ளுவார். நல்லது, அப்புறம் என்ன? நான் என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டு அப்புறம் தாமே பதிலும் கூறிக்கொள்வார். நல்லது, நான் வாழ்க்கையை நடத்துவேன். ஹா, எவ்வளவு சிலாக்கியமாயிருக்கிறது. அதே கேள்விதான் முன்பெல்லாம் அவரை வருத்தி வந்தது. வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி அவர் அறிவதற்கு இடைவிடாமல் முயற்சி செய்து அந்த கேள்வியினால் வருத்தி வந்தார். இப்போது அந்த வருத்தமெல்லாம் அவருக்கு காணப்படவில்லை. வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை பற்றிய ஆராய்ச்சியானது தற்காலிகமாக மட்டும் மறைந்திருக்கவில்லை. அது இப்போது உயிரோடு இல்லை என்றும் மீண்டும் தன்னிடம் அது வராதென்றும் அவர் நினைத்தார். ஆகவே வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற அந்த கேள்வி மறைந்து போனதினால் அந்த மறைவானது அவருக்கு பூரணமான மகிழ்ச்சியான விடுதலை உணர்ச்சியை கொடுத்தது. அந்த உணர்ச்சிதான் இச்சமயத்தில் அவருக்கு மகிழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. வாழ்க்கையின் நோக்கத்தை அவரால் பார்க்க முடியவில்லை. ஏனெனில் அவருக்கு இப்போது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சி வகைகளின் மீதோ வார்த்தைகளின் மீதோ கொள்கைகளின் மீதோ அந்த நம்பிக்கை ஏற்படவில்லை. ஆனால் அந்த நம்பிக்கையானது நிரந்தரமாக எங்கும் நிறைந்து நிற்கும். அந்த கடவுள் மீது ஏற்பட்ட நம்பிக்கையாகும். முன்பெல்லாம் தாமே ஏற்படுத்தி கொண்ட நோக்கங்களில் அந்த கடவுளை பார்க்க அவர் முயற்சி செய்தார். அந்த நோக்கங்களை கண்டுபிடிப்பது என்பது கடவுளை அறிய முயற்சி செய்வதே ஆகும். அவர் கைதியாக இருந்தபோது அவருடைய தாதி வெகு காலத்திற்கு முன்பே சொல்லிய விஷயம் அவருக்கு திடீரென்று தோன்றியது. வார்த்தைகளினாலோ தர்க்கங்களினாலோ அதை அவர் அறிந்து கொள்ளவில்லை. நேரடியாக அவருக்கு ஏற்பட்ட உணர்ச்சியினாலேயே அவர் அறிந்து கொண்டார். அவருடைய தாதி வெகு காலத்திற்கு முன்பாக, கடவுள் இங்கேயும் இருக்கிறார், எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று சொன்னாள். அதைத்தான் அவர் நேரடியாக உணர்ந்தார். சர்வலோகத்தையும் சிருஷ்டித்த சிற்பி என்று ஃப்ரீமேஷன்களால் சொல்லப்படும் கடவுளை விட கராட்டேவிடம் கண்ட கடவுள் அவருக்கு பிரமாதமாகவும் எல்லையற்றதாகவும் ஆழங்காண முடியாததாகவும் அவர் கைதியாய் இருந்தபோது அறிந்து கொண்டார். தூரத்தில் இருப்பது ஒன்றை காண்பதற்காக கண்களை இடுக்கி ஒருவன் பார்த்த பின்பு அவன் விரும்பிய பொருள் அவனுடைய காலடியிலேயே கிடக்கிறது என்பதை கண்டால் அவன் எம்மாதிரி உணர்ச்சி கொள்ளுவானோ அதே மாதிரி உணர்ச்சியை பியரும் பெற்றார். அதுவரை அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் தம்மை சுற்றி இருந்தவர்களுக்கு மேலாக அவர் தேடிக்கொண்டிருந்தார். அம்மாதிரி கண்களை அவர் சிரமப்படுத்தாமல் தமக்கு எதிராக அவர் பார்த்திருக்க வேண்டும். கடந்த காலத்தில் அந்த எல்லையற்ற அறிய முடியாத பெரிய வஸ்துவை அவரால் காண முடியவில்லை. எங்கோ ஒரு இடத்தில் அது இருக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்து வந்தபடியால் அதை தேடிக்கொண்டிருந்தார். சமீபத்தில் இருந்த ஒவ்வொன்றிலும், மனதினால் அறியக்கூடிய ஒவ்வொன்றிலும் அவர் சாதாரணமான அற்பமான புத்தியற்ற விஷயங்களையே கண்டு வந்தார். தம்முடைய மனதை தூரதிருஷ்டியில் பழக்கிய பின்பு அவர் தொலைதூரத்தை பார்த்தபோது அங்கே உலக சம்பந்தமான அற்ப விஷயங்கள் தூரத்தில் மூடுபனியில் மறைந்திருப்பதைப் போல கண்டார். அவை தெளிவாக அவருக்கு தெரியாததால் அவைதான் பிரமாதமானவை என்றும் எல்லையற்றவை என்றும் அவருக்கு தோன்றின. அப்படித்தான் அவருக்கு ஐரோப்பிய வாழ்க்கையும் அரசியல் விஷயங்களும் ஃப்ரீமேசன் செய்கைகளும் தத்துவங்களும் நன்கொடைகளும் தோன்றின. அப்பொழுதும் கூட சில சமயங்களில் அந்த தொலைதூரத்தை அவருடைய மனமானது ஊடுருவி பார்த்தபோது அவருக்கு அங்கே அற்பத்தனங்களும் உலக ஆசைகளும் புத்தியற்றவைகளும் தோன்றின. ஆனால் இப்பொழுது அவர் மகா பெரிய நிரந்தரமான எல்லையற்ற பொருளானது ஒவ்வொன்றிலும் இருப்பதை பார்ப்பதற்கு கற்றுக்கொண்டார்.
ஆகவே அதை பார்த்து அதை நினைத்து அனுபவிப்பதற்காக தமது மனதில் இருந்த தூரதிருஷ்டி கண்ணாடியை வீசி எறிந்தார். அதை கொண்டுதான் மனிதர்களின் தலைகளுக்கு மேலாக அவர் அதுவரை பார்த்து வந்தார். அதை வீசி எறிந்த பின்பு இப்பொழுது அவர் மகிழ்ச்சியோடு தம்மை சுற்றி நடந்து வரும் இடைவிடாத மாறுதலும் நிரந்தரமாக மகா பெரியதாய் இருப்பதும் ஆழங்காண முடியாத எல்லையற்ற விதமாய் இருப்பதுமான வாழ்க்கையை கண்டு அனுபவித்தார். அவர் அதை நெருங்கி பார்க்க அவருக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகமாய் ஏற்பட்டன. எதற்காக என்ற அந்த பயங்கரமான கேள்வி முன்பெல்லாம் அவருடைய மனதை துன்புறுத்தி வந்தது. இப்பொழுது அதை காணவே இல்லை. எதற்காக என்ற அந்த கேள்விக்கு ஒரு சுலபமான பதில் அவருடைய ஆத்மாவில் எப்பொழுதும் தயாராயிருந்தது. அதாவது, ஏனென்றால் ஒரு கடவுள் இருக்கிறார். அவருடைய விருப்பமில்லாமல் மனிதனின் தலையிலிருந்து ஒரு ரோமம் கூட கீழே விழுவதில்லை. அத்தியாயம் 12 நிறைவுற்றது. அத்தியாயம் 13. பியரும் நண்பரும். வெளிப்பார்வையில் பியர் மாறவே இல்லை. அவர் முன்னால் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் பார்வைக்கு தோன்றினார். முன்னால் இருந்தது போலவே அவர் பராக்கு புத்தியுடன் காணப்பட்டார். தமது கண் முன்பாக காணப்படுகிற விஷயங்களை தவிர வேறு ஏதோ அவருக்கு சொந்தமான ஒரு தனி விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பது போலவே தோன்றி வந்தார். முன்னால் அவர் இருந்ததற்கும் இப்போது அவர் இருப்பதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. அதாவது, அவருக்கு முன்னாலுள்ள ஒரு விஷயத்தை பற்றியோ அல்லது அவரிடம் சொல்லப்படும் ஒரு விஷயத்தை பற்றியோ அவரால் கிரகிக்க முடியவில்லை என்றால், அவர் தமது நெற்றியை சுழித்து ஏதோ வெகு தூரத்தில் உள்ள ஒன்றை பார்ப்பதற்கு கஷ்டத்தோடு முயற்சி செய்பவரைப் போல முன்னாலெல்லாம் காணப்பட்டு வந்தார். இப்பொழுது இன்னமும் அவரிடம் சொல்லப்பட்ட விஷயங்களை அவர் மறந்து அவருடைய கண்களுக்கு முன்னால் காணப்படுவதை இன்னமும் அவர் பார்க்காமலேயே இருந்து வருகிறார். ஆனால் இப்பொழுதெல்லாம் ஒரு கேலியான புன்முறுவலோடு அவர் முன்னால் காணப்படுவதையும் அவரிடம் சொல்லப்படுவதையும் கவனித்து வந்தாலும் அவர் முன்பை விட முற்றிலும் மாறாக பார்த்தும் கேட்டும் வருவதாக காணப்பட்டார். முன்பெல்லாம் அவர் கனிந்த உள்ளத்தோடு இருந்தாலும் சோகத்தோடு இருப்பதாக காணப்பட்டார். அதனால் மக்கள் அவரை தவிர்க்க விரும்பினார்கள். இப்பொழுதெல்லாம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை பற்றிய ஒரு புன்னகை அவருடைய உதடுகளில் எப்பொழுதும் தவழ்ந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் மீது ஒரு அனுதாபம் அவருடைய கண்களில் பிரகாசித்து கொண்டிருக்கும். தம்மை போல அவர்களும் திருப்தியோடு இருக்கிறார்களா என்ற கேள்விக்குறியோடு அவருடைய பார்வை விளங்கும். அவருடைய பிரசன்னத்தில் மக்கள் மகிழ்ச்சி கொள்ள ஆரம்பித்தார்கள். முன்பெல்லாம் அவர் மிக அதிகமாக பேசுவார். அவர் பேசும்போது பரபரப்பு கொள்ளுவார். மற்றவர்கள் பேசுவதை அவர் கேட்பது அபூர்வம். இப்பொழுதெல்லாம் அவர் பேச்சுகளில் பரபரப்பு கொள்வது அபூர்வம். மக்கள் சொல்வதை கவனித்து கேட்பார். ஆகவே தங்களுடைய அந்தரங்கமான ரகசியங்களை மக்கள் அவரிடம் சொல்லி வந்தார்கள். மூத்த இளவரசி எப்பொழுதும் பியரிடம் பிரியம் கொண்டிருந்ததில்லை. அவருடைய பராமரிப்பில்தான் இருக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது முதல், அதாவது வயோதிக கோமகனின் மரணத்திற்கு பின்பு அவர் மீது குறிப்பாக விரோதம் காட்டி வந்தாள். ஆனால் இப்பொழுது ஓரலில் அவள் சிறிது காலம் தங்கிய பின்பு அவருடைய நன்றிகட்டத்தனத்திற்கு பதிலாக அவருக்கு சிசுருஷை செய்ய வேண்டியது தமது கடமை என்பதை அவருக்கு காட்ட வேண்டும் என்றே நினைத்தே வந்தாள். அவள் அவர் மீது மிகுந்த பிரியம் கொள்ள ஆரம்பித்தாள். இதை கண்டு அவளுக்கே ஆச்சரியமாகவும் எரிச்சலாகவும் இருந்தது. பியர் அவளுடைய தயவை பெறுவதற்காக எதையும் செய்யவில்லை. ஆனால் அவளை சிரத்தையோடு அவர் கவனித்து வந்தார். முன்பெல்லாம் பாராமுகமாகவும் கேலியாகவும் தம்மை அவர் நடத்தி வருவதாக அவள் நினைத்து வந்தாள். அதனால் மற்றவர்களிடம் அவள் நடந்து கொள்வதைப் போலவே அவரிடம் தன்னை உள்ளே மறைத்து கொண்டு தன்னுடைய சண்டை போடும் குணத்தையே காட்டி வந்தாள். ஆனால் இப்பொழுது அவளுடைய இருதயத்தில் உள்ள பரிசுத்தமான எண்ணங்களை அறிந்து கொள்ள அவர் முயற்சிப்பதாக அவளுக்கு தோன்றியது. இதை முதலில் அவள் நம்பவில்லை. ஆனால் நம்பிய பின்பு அவள் நன்றியுடன் தன்னுள்ளே மறைத்து வைத்த இனிமையான குணங்களை அவர் தெரிந்து கொள்ளும்படி நடந்து வந்தாள். எவ்வளவு தந்திரமான மனிதனாக இருந்தாலும் பியரை போல அவளுடைய உள்ளத்தில் அவ்வளவு தூரம் நம்பிக்கையை பெறும்படி வெற்றியோடு நடந்திருக்க முடியாது. ஆகவே அவளுடைய இளமை பருவத்தின் சிறந்த காலங்களில் கடந்த காரியங்களை நினைவூட்டி அவளிடம் அனுதாபம் காட்டி வந்தார். இருந்தாலும் பியருடைய தந்திரமானது ஒரே ஒரு விஷயத்தில்தான் அடங்கியிருந்தது. அதாவது,
மனக்கசப்படைந்த கடுமையான உள்ளங்கொண்ட அந்த பெருமைமிக்க இளவரசியிடம் உள்ள மனித குணங்களை வெளிப்படுத்தி அவற்றில் மகிழ்ச்சி கொள்ளுவதையே அவர் செய்து வந்தார். ஆம், அவர் கெட்டவர்களுடைய சகவாசங்கள் இல்லாமல் என்னை போன்றவர்களுடைய சகவாசத்தில் இருக்கும்போது மிக மிக அன்பான மனிதராய் இருக்கிறார் என்று இளவரசி நினைத்தாள். அவருடைய வேலைக்காரர்களான டெரண்டியும் வாஸ்காவும் கூட பியரிடம் ஏற்பட்டுள்ள மாறுதலை கவனித்தார்கள். அவர் கபடம் எதுவும் இல்லாமல் மிகுந்த சாதாரணமானவராக ஆகிவிட்டார் என்று நினைத்தார்கள். எஜமானரின் வெளி உடைகளை களைந்த பின்பு தனது எஜமானருடைய ஜோடுகளை ஒரு கையில் பற்றி கொண்டு அந்த உடைகளை கையின் மீது தொங்கவிட்டு கொண்டு அவருக்கு நள்ளிரவு வணக்கம் சொல்லிய பின்பு அவர் பேச ஆரம்பிக்க மாட்டாரா என்ற நோக்கத்தோடு டெரண்டி அங்கே தயங்கி நிற்பது வழக்கம். ஏதோ பேச வேண்டுமென்று டெரண்டி விரும்புவதாக பியருக்கு தோன்றும்போது அவனை அங்கேயே நிறுத்தி வைப்பார். நல்லது, எனக்கு சொல்லு, உனக்கு எப்படி உணவு கிடைத்தது என்று அவர் கேட்பார். உடனே டெரண்டி மாஸ்கோவின் அழிவை பற்றியும் வயோதிக கோமகனை பற்றியும் பேச ஆரம்பித்து வெகு நேரமாக அந்த உடைகளை கைகளிலேயே தொங்கவிட்டு கொண்டு பேசிக்கொண்டிருப்பான். அல்லது பெயர் சொல்லும் கதைகளை கேட்டுக்கொண்டிருப்பான். அதன் பின்னால் தனது எஜமானருடன் தனக்கு ஒரு இனிமையான அந்யோன்யம் ஏற்பட்டிருப்பதாக நினைத்து அவர் மீது அன்பு கொண்டு அந்த இடத்தை விட்டு ஹாலுக்கு போவான். பியரை தினந்தோறும் டாக்டர் வந்து கவனித்து வந்தார். டாக்டர் என்ற முறையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மனித குலத்திற்கு அவருடைய ஒவ்வொரு வினாடியும் விலை மதிக்க முடியாதது என்பது போல காட்டிக்கொள்ளுவது அவருடைய கடமை என்று நினைப்பார். என்றாலும் அந்த டாக்டர் பியரிடம் வந்தால் மணிக்கணக்காக அங்கே உட்கார்ந்து அவருக்கு பிரியமான பழைய சம்பவங்களையும் பொதுவாக அவருடைய நோயாளிகளின் குண விசேஷங்களையும் முக்கியமாக சீமாட்டிகளின் போக்குகளையும் பற்றி சொல்லிக் கொண்டிருப்பார். அவருடன் பேசிக்கொண்டிருப்பதென்றால் அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் நமது பிரதேசத்து ஆட்களைப் போல இல்லை என்று அவர் சொல்லுவதுண்டு. ஓரலில் பிரெஞ்சு இராணுவத்திலிருந்து பிடிபட்ட ஏராளமான கைதிகள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவரான ஒரு வாலிப இத்தாலியரை பியரிடம் அந்த டாக்டர் அழைத்து வந்தார். அந்த அதிகாரி அடிக்கடி பியரை வந்து சந்திப்பதுண்டு. அந்த அதிகாரி பியரிடம் காட்டும் கனிவை குறிப்பிட்டு இளவரசி அவரை கேலி செய்வதுண்டு. பியரை பார்ப்பதற்கும் அவருடன் பேசுவதற்கும் தம்முடைய கடந்த காலத்தை பற்றி சொல்லுவதற்கும் தம்முடைய ஊரில் உள்ள தமது வாழ்க்கையும் தமது காதலையும் சொல்லுவதற்கும் பிரெஞ்சுக்காரர்கள் மீது, முக்கியமாக நெப்போலியன் மீது அவருக்குள்ள கோபத்தை வெளியே காட்டுவதற்கும் அவர் வரும்போது மட்டும்தான் அந்த இத்தாலியர் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக காணப்படுவார். ருஷ்யர்கள் எல்லாரும் குறைந்தபட்சம் உம்மை போலவே இருப்பார்களானால் அம்மாதிரியான ஒரு சமுதாயத்தோடு யுத்தம் செய்வது தெய்வ நிந்தனையாகும் என்று அவர் பியருக்கு சொன்னார். பிரெஞ்சுக்காரரிடம் நீர் எவ்வளவோ துன்பம் அடைந்தும் கூட அவர்களிடம் வெறுப்புணர்ச்சியை கூட நீர் காட்டுவதில்லை. அந்த இத்தாலியருடைய நல்ல சுவாபங்களை மட்டும் கிளப்பிவிட்டு அதனால் பியர் மகிழ்ச்சி அடைந்து வந்தார். இந்த செய்கையானது அந்த இத்தாலியரை பியரிடம் ஆர்வத்தோடு கூடிய அன்பு கொள்ளும்படி செய்தது. ஓரலில் பியர் தங்கியிருந்த காலத்தில் கடைசி தினங்களில் அவருடைய ஃப்ரீமேசன் நண்பரான கோமகன் வில்லார்ஸ்கி அவரை பார்க்க வந்தார். அவர்தான் பியரை 1807 வருஷத்தில் ஃப்ரீமேன் சங்கத்தில் சேர்த்தார். ஒரு ருஷ்ய பணக்காரியை வில்லார்ஸ்கி விவாகம் செய்திருந்தார். அவருடைய மனைவிக்கு ஓரல் மாகாணத்தில் ஒரு பெரிய எஸ்டேட் இருந்தது. அவர் அந்த நகரத்தில் சப்ளை இலாக்காவில் தற்காலிகமாக ஒரு உத்தியோகத்தை பார்த்து வந்தார். ஓரலில் பெசூகாவ் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டதும் அவர் பியரை பார்ப்பதற்காக வந்தார். அவர்கள் இருவரும் எப்பொழுதும் அந்யோன்யமாய் இருந்ததில்லை. என்றாலும் ஒரு வனாந்திரத்தில் மக்கள் சந்திக்கும் போது எப்படி ஒருவருக்கொருவர் அக்கறை காட்டுவார்களோ அதே மாதிரியான நட்பையும் அந்யோன்யத்தையும் அவர் காட்டினார். ஓரலில் வசிப்பது வில்லார்ஸ்கிக்கு பெரிய மந்தமாக இருந்தது. ஆகவே தம்முடைய வட்டாரத்தைச் சேர்ந்த ஒருவரை, அதோடு தமக்கு சிரத்தையுள்ள விஷயங்களில் அவருக்கும் சிரத்தை இருப்பதாக கருதப்படும் ஒருவரை சந்திப்பதில் அவர் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார். ஆனால் தற்கால நிலைமையிலிருந்து பியர் வெகு தூரம் பின்தங்கி இருக்கிறார் என்பதையும் அவர் தற்பெருமையிலும் பாராமுகத்திலும் மூழ்கி இருக்கிறார் என்பதையும் கண்ட வில்லார்ஸ்கிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இப்படி சிரத்தை இல்லாமல் காலம் கழித்து கொண்டிருக்கிறீர் எனது அன்பான நண்பரே என்று அவர் கேட்டார். அவையெல்லாம் எப்படி இருந்த போதிலும் பியருடன் முன்பு அவர் சந்தித்த போது இருந்ததை விட இப்பொழுது சந்திப்பது அதிக மகிழ்ச்சி உள்ளதாக அவருக்கு தோன்றியது. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவரை பார்ப்பதற்காக வருவார்.
ஆனால் பியரை பொறுத்தவரையில் அவரை பார்க்கும் போதும் அவர் சொல்லுவதை கேட்கும் போதும் தாமும் அதே மாதிரி சிறிது காலத்திற்கு முன்னால் வரை இருந்ததாக நினைத்தபோது அவருக்கு விசித்திரமாய் இருந்தது. பில்லார்ஸ்கி ஒரு விவாகமான மனிதர், குடும்பஸ்தர். தம்முடைய உத்தியோக வேலைகளிலும் மனைவியின் சொத்து விஷயங்களிலும் தம்முடைய குடும்ப காரியங்களிலும் மிகுந்த சுறுசுறுப்புள்ளவராக இருந்தார். இவையெல்லாம் வாழ்க்கைக்கு இடையூறானவை என்று அவர் கருதினார். இவற்றின் நோக்கம் தம்முடைய குடும்பத்தினுடையவும் நன்மை ஒன்றிலே குறியாயிருப்பதால் இவை வெறுக்கத்தக்கவை என்று நினைத்தார். இராணுவம், இராஜாங்க நிர்வாகம், அரசியல், ஃப்ரீமேசன் ஆகியவை சம்பந்தமான விஷயங்களில் அவர் இன்னமும் தொடர்ச்சியாக அக்கறை காட்டி வந்தார். பியர் அவருடைய கொள்கைகளை மாற்றுவதற்கோ அல்லது அவரை கண்டிக்கவோ முயற்சி செய்யவில்லை. அவருக்கு இப்பொழுது சுவாபமாக அமைந்துவிட்ட அமைதியான மகிழ்ச்சியுடனும் தமாஷான புன் சிரிப்புடனும் இந்த பழக்கமான ஆனால் விசித்திரமான அதிசயத்தை கவனித்து வந்தார். பில்லார்ஸ்கியிடமும் இளவரசியிடமும் டாக்டரிடமும் அவரை இப்பொழுது சந்திக்கும் மற்றவர்களிடமும் அவர் கொண்டுள்ள உறவில் ஒரு புதிய விசேஷம் காணப்பட்டது. அதனால் எல்லோருடைய நல்லெண்ணத்தையும் அவர் பெற்றார். அதுதான் வார்த்தைகளினால் ஒருவருடைய அபிப்பிராய முடிவுகளை மாற்றுவது அசாத்தியம் என்பதாகும். அதுதான் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த கருத்தின்படி உணரவும் சிந்திக்கவும் பார்க்கவும் முடியும் என்பதை ஒப்புக்கொள்வதாகும். தனிப்பட்ட நபர் ஒவ்வொருவருக்கும் அலாதியாக உள்ள இந்த போக்கானது முன்பெல்லாம் பியருக்கு பரபரப்பையும் எரிச்சலையும் கொடுத்து வந்தது. இப்பொழுது அது மற்றவர்கள் மீது அனுதாபம் கொண்டு சிரத்தை கொள்ளுவதற்கு அஸ்திவாரமாக மாறிவிட்டது. மனிதர்களுடைய கருத்துகளிலும் வாழ்க்கையிலும் காணப்படும் வித்தியாசங்களும் நேர்விரோதமான மாறுபாடுகளும் ஒருவருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசங்களும் பியருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தன. அச்சமயங்களில் அவர் மகிழ்ச்சியோடு புன்சிரிப்பு காட்டுவதுண்டு. காரியார்த்த விஷயங்களில் பியர் இப்பொழுது தமக்குள்ளேயே ஒரு ஆகர்ஷணம் இருப்பதாக திடீரென்று உணர ஆரம்பித்தார். முன்பெல்லாம் இந்த உணர்ச்சி அவருக்கு இருந்ததில்லை. அவர் மிகப்பெரிய பணக்காரர் என்ற முறையில் பலர் அவரிடம் பணம் கேட்பதுண்டு. அச்சமயங்களிலெல்லாம் முன்னால் அவருக்கு ஒரு மனக்குழப்பமும் பரபரப்பும் ஏற்படுவதுண்டு. கொடுப்பதா வேண்டாமா என்று அவர் தம்மையே கேட்பதுண்டு. என்னிடம் பணம் இருக்கிறது, அவனுக்கு அது தேவையாய் இருக்கிறது. ஆனால் மற்றொருவனுக்கு அவனை விட அதிகமாக தேவை இருக்கிறது. அந்த இருவர்களில் யாருடைய தேவை அதிகமானது? ஒருவேளை அவர்கள் இருவருமே ஏமாற்றுக்காரர்களாயிருப்பார்களா என்று அவர் சிந்திப்பதுண்டு. முன்னாட்களில் எல்லாம் இம்மாதிரியான யூகங்களிலிருந்து தப்புவதற்கு வழி கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தார். அதனால் அவரிடம் கேட்பவர்கள் எல்லோருக்கும் அவரிடம் இருந்ததை கொடுத்து வந்தார். இதே மாதிரி அவருடைய சொத்துக்களை பற்றியும் முன்பெல்லாம் அவருக்கு மனக்குழப்பம் இருந்து வந்தது. ஒருவர் ஒரு யோசனையை சொல்லுவார், மற்றொருவர் இன்னொரு யோசனையை சொல்லுவார். இப்பொழுது இம்மாதிரி விஷயங்களில் அவருக்கு சந்தேகமோ குழப்பமோ இல்லை என்பதை காண அவருக்கே ஆச்சரியமாயிருந்தது. அவருக்குள்ளேயே ஒரு நீதிபதி இருந்து அவருக்கு தெரியாத ஒரு விதியின்படி எந்த காரியத்தை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தீர்மானித்து வந்தார். பண விஷயங்களில் முன்போலவே அசிரத்தையாக அவர் இருந்தாலும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை நிச்சயமாக அவர் அறிந்து வந்தார். அவருக்குள் ஏற்பட்டிருக்கிற அந்த நீதிபதியிடம் முதல் காரியமாக தீர்ப்புக்கு வந்த விஷயம் ஒரு பிரெஞ்சு கைதியை பற்றியதாகும். அவர் ஒரு கர்னல். அவரிடம் வந்து அவருடைய வீரத்தனங்களை பற்றியெல்லாம் பேசிய பின்பு கடைசியாக தமது மனைவியையும் குழந்தைகளையும் அனுப்புவதற்கு 4000 பிராங்குகள் வேண்டும் என்று கோரினார். கொஞ்சம் கூட முயற்சியோ கஷ்டமோ இன்றி பியர் மறுத்துவிட்டார். கடக்க முடியாத கஷ்டமாக முன்பெல்லாம் தோன்றி வந்த அம்மாதிரி விஷயம் எவ்வளவு சுலபமாகவும் எளிதாகவும் முடிந்துவிட்டது என்பதை அவர் பின்னால் நினைத்தபோது ஆச்சரியம் கொண்டார். அதே சமயத்தில் இத்தாலிய அதிகாரிக்கு தாம் ஓரலை விட்டு புறப்பட்டு போகும்போது கொஞ்சம் பணம் கொடுப்பதற்கு தந்திரம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த இத்தாலிய அதிகாரிக்கு பணம் அவசியமாய் இருந்தது. காரியார்த்த விஷயங்களில் அவருடைய அபிப்பிராயங்கள் உருப்பெற்று அமைந்துவிட்டன என்பதை காட்டுவதற்கு மற்றொரு உதாரணம் ஏற்பட்டது. அதுதான் அவருடைய மனைவியின் கடன்களை அடைக்க வேண்டியதை பற்றியும் மாஸ்கோவிலும் அதற்கு அருகாமையிலும் உள்ள அவருடைய வீடுகளை திரும்ப கட்ட வேண்டும் என்பதை பற்றியும் அவர் செய்த தீர்மானமாகும். ஓரலில் அவருடைய தலைமை மேனேஜர் அவரிடம் வந்து அவருடைய வருமானம் குறைந்து போனதை பற்றி கூறினார். மாஸ்கோ எரிந்து போனதினால் அந்த தலைமை மேனேஜரின் கணக்குப்படி பியருக்கு 20 லட்சம் ரூபில்கள் நஷ்டம் என்று தோன்றியது.
இந்த நஷ்டங்களைக் கண்டு பியருக்கு மனவருத்தம் ஏற்படக்கூடாது என்பதற்காக மற்றொரு வழியை அந்த தலைமை மேனேஜர் பியரிடம் சொன்னார். அதாவது அவருடைய மனைவியின் கடன்களை அவர் அடைக்க வேண்டும் என்று கட்டுப்பட்டிருக்கவில்லை என்றும், அதனால் அவர் அந்த கடன்களை கொடுப்பதற்கு மறுத்துவிடலாம் என்றும், மாஸ்கோவிலும் அதற்கு பக்கத்திலும் உள்ள வீடுகளை மீண்டும் பழுது பார்க்க வேண்டாம் என்றும், அவற்றிலிருந்து வரும்படி எதுவும் கிடையாது என்றும், அவற்றை பராமரிப்பது என்றால் வருஷத்துக்கு 80,000 ரூபில்கள் செலவாகிறது என்றும் அவர் சொன்னார். இம்மாதிரி செய்தால் அவருடைய வருமானம் அதிகமாகும் என்றும் அவர் கூறினார். ஆம், அது உண்மைதான் என்று பியர் மகிழ்ச்சி புன்னகையோடு பேசினார். அவையெல்லாம் இன்று அவசியமில்லைதான். இந்த அழிவுகளினால் நான் அதிக பணக்காரனாகிவிட்டேன். ஆனால் ஜனவரி மாதத்தில் மாஸ்கோவிலிருந்து சாவேலிச் என்பவர் வந்தார். மாஸ்கோவிலும் அதை சுற்றிலும் உள்ள பியருக்கு சொந்தமான வீடுகளை பழுது பார்ப்பதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதற்கு ஒரு கட்டட சிற்பி தயாரித்த பட்டியலை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த விஷயம் தீர்மானமான விஷயத்தைப் போல அவருடைய பேச்சு இருந்தது. அதே சமயத்தில் அவருடைய மனைவியின் கடன்களை பற்றி இளவரசர் வசைலியிடமிருந்தும் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள வேறு சில அறிமுகமானவர்களிடம் இருந்தும் அவருக்கு கடிதங்கள் வந்தன. தமக்கு திருப்தியை கொடுத்த தலைமை மேனேஜரின் யோசனைகள் தவறானவை என்று பியர் தீர்மானித்தார். பீட்டர்ஸ்பர்க்குக்கு சென்று தம்முடைய மனைவியின் கடன்களை அடைக்க வேண்டும் என்றும், மாஸ்கோ வீடுகளை பழுது பார்க்க வேண்டும் என்றும் அவர் தீர்மானித்தார். இப்படி செய்ய வேண்டியதற்கு அவசியம் என்ன என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் அப்படி செய்ய வேண்டியது அவசியம் என்பதை நிச்சயமாக உணர்ந்தார். அவருடைய வருமானம் கால் பங்காக குறைந்துவிடும் என்றாலும் அப்படி செய்ய வேண்டியதுதான் என்று அவர் உணர்ந்தார். வில்லார்ஸ்கி மாஸ்கோ போவதாய் இருந்தார். ஆகவே அவர்கள் இருவரும் ஒன்றாய் பிரயாணம் செய்வதென்று தீர்மானித்தார்கள். ஓரலில் உடல் நலத்திற்காக பியர் தங்கியிருந்த காலம் முழுவதிலும் வாழ்க்கையையும் சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பது போன்ற ஒரு உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. அவர் பிரயாணம் செய்ய ஆரம்பித்ததும் வெளி உலகத்தில் நூற்றுக்கணக்கான புதிய முகங்களை அவர் பார்த்தபோது அந்த உணர்ச்சி இன்னும் அதிக பலமாயிற்று. அந்த பிரயாணம் முழுவதிலும் ரஜாவில் இருக்கும் ஒரு பள்ளி சிறுவனைப் போல அவர் உணர்ச்சி கொண்டார். வண்டிக்காரன், தபால் வீட்டிலுள்ள ஓவர்சியர்கள், தெருக்களிலும் கிராமங்களிலும் இருந்த விவசாயிகள் ஆகிய எல்லோருமே அந்த பிரயாணத்தில் அவருக்கு ஒரு புதிய முக்கியத்துவமாக தோன்றினார்கள். ஐரோப்பாவோடு ஒப்பிடும்போது ருஷ்யா அறியாமையிலும் தரித்திரத்திலும் உழன்று வருவதாக வில்லார்ஸ்கி அந்த பிரயாணத்தில் புலம்பி வந்தார். அவருடைய வார்த்தைகளும் பிரசன்னமும் பியருடைய மகிழ்ச்சியை அதிகரித்து வந்தன. மரித்து போனதாக வில்லார்ஸ்கிக்கு தோன்றும் இடங்களில் பியருக்கு ஒரு அசாதாரணமான சக்தி இருப்பதாக காணப்பட்டது. இந்த இணையற்ற விசித்திரமான மக்களின் வாழ்க்கையை அந்த சக்திதான் அந்த பரந்த வெளியில் பணிகளுக்கு இடையில் காப்பாற்றி வருவதாக அவருக்கு தோன்றியது. அவர் வில்லார்ஸ்கி சொல்லியதை மறுக்கவில்லை. அவர் சொல்லியதை ஒப்புக்கொள்ளுவதைப் போல கூட காணப்பட்டார். அம்மாதிரி ஒப்புக்கொள்ளுவதுதான் பிரயோஜனமற்ற வாதங்களை தவிர்ப்பதற்கு சுலபமான வழி என்று தோன்றியது. வில்லார்ஸ்கி சொல்லி வந்ததை மகிழ்ச்சியோடு புன்சிரிப்பு கொண்டு கேட்டு வந்தார். அத்தியாயம் 13 நிறைவுற்றது. அத்தியாயம் 14. யுத்தத்திற்கு பின் மாஸ்கோ. ஒரு எறும்பு கூட்டை கலைத்த பின்பு அவையெல்லாம் எங்கே, எதற்காக அவசரமாய் போய்க் கொண்டிருக்கின்றன என்பதை விளக்குவது கஷ்டமாயிருக்கும். அந்த கலைந்த கூட்டிலிருந்து குப்பைகளையும் முட்டைகளையும் செத்த எறும்புகளையும் சில இழுத்து கொண்டு போகும். சில எறும்புகள் மீண்டும் கூட்டிற்கு திரும்பும். அவை ஒன்றையொன்று இடித்துக்கொண்டு, ஒன்றையொன்று முந்திக்கொண்டு, ஒன்றுடன் ஒன்று சண்டை போட்டுக்கொண்டு ஏன் போகின்றன என்பதை விளக்குவது கஷ்டமான காரியம். அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்கள் காலி செய்துவிட்டு போன பின்பு முன்னால் மாஸ்கோவாக இருந்த இடத்திற்கு இப்பொழுது எதற்காக ருஷ்யர்கள் அதை நோக்கி திரளாக போகிறார்கள் என்பதை விளக்கிச் சொல்லுவதும் கஷ்டமாயிருக்கும். அந்த அழிந்து போன எறும்பு கூட்டை நாம் பார்ப்போமானால் அதை சுற்றி கூடி நிற்கும் எறும்புகளின் பிடிவாதத்தையும் உற்சாகத்தையும் காணலாம். அந்த கூட்டை அழித்துவிட்ட போதிலும் அந்த எறும்புகளுக்கு அழிக்க முடியாத, சொல்ல முடியாத ஒரு சக்தி இருப்பதையும், அந்த கூட்டத்திற்கு உண்மையான பலம் அதுதான் என்பதையும், அந்த பலம் இன்னமும் இருக்கிறது என்பதையும் நாம் காண முடியும். அதே மாதிரி அக்டோபர் மாதத்தில் மாஸ்கோவில் அரசாங்கமோ, மாதா கோயில்களோ, பிரார்த்தனை ஸ்தலங்களோ, செல்வங்களோ, வீடுகளோ காணப்படவில்லை என்றாலும் அந்த மாஸ்கோ ஆகஸ்டில் பார்த்த அதே மாஸ்கோவாகத்தான் இருந்தது.
அழிக்க முடியாத, சொல்ல முடியாத ஒரு பலமான சக்தியைத் தவிர மற்றவையெல்லாம் அங்கே அழிந்துவிட்டன. மாஸ்கோவிற்கு அதை எதிரிகள் காலி செய்த பின்பு கூட்டங்கூட்டமாக நாலா பக்கங்களிலிருந்தும் வந்து சேர்ந்த மக்களின் நோக்கம் பலவிதமாகவும் சுயநன்மையை கொண்டதாகவும் இருந்தன. முதலில் பெரும்பாலும் அவையெல்லாம் காட்டுமிராண்டித்தனமாகவும் மிருகத்தனமாகவும் இருந்தன. ஒரே ஒரு நோக்கம்தான் எல்லோருக்கும் பொதுவானதாக இருந்தது. ஒரு காலத்தில் மாஸ்கோ என்று அழைக்கப்பட்ட இடத்திற்கு போய் சேர்ந்து தங்களுடைய வேலைகளை அங்கே செய்ய வேண்டும் என்ற ஆசை ஒன்றுதான் அதுவாகும். ஒரு வாரத்திற்கு உள்ளாக மாஸ்கோவில் 15,000 குடிகளும் 2 வாரங்களுக்குள்ளாக 25,000 குடிகளுமாக இம்மாதிரி பெருகி கொண்டு போனார்கள். 1813ஆம் வருஷத்தில் இலையுதிர் காலத்தில் அந்த எண்ணிக்கை வர வர வளர்ந்து 1812ஆம் வருஷத்தில் இருந்ததை விட அதிகமாக பெருகியது. பென்ஜின் கெரோடினுடைய படைப்பிரிவைச் சேர்ந்த கோசாக்குகளும் பக்கத்து கிராமத்தில் இருந்த விவசாயிகளும் மாஸ்கோவிலிருந்து வெளியே ஓடி சுற்றுப்பக்கங்களில் ஒளிந்து கொண்டிருந்த மாஸ்கோவாசிகளும் தான் முதலாக மாஸ்கோவிற்குள் நுழைந்த ருஷ்யர்களாகும். மாஸ்கோவை கொள்ளையடித்திருப்பதை அங்கு நுழைந்த ருசியர்கள் பார்த்ததும் தாங்களும் கொள்ளையடிக்க ஆரம்பித்தார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் ஆரம்பித்த அந்த வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். நூற்றுக்கணக்கான விவசாயிகளின் வண்டிகள் மாஸ்கோவிற்குள் வந்தன. மாஸ்கோவில் பாழடைந்த வீடுகளிலும் தெருக்களிலும் அகப்பட்ட சாமான்களை அந்த வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு கிராமங்களுக்கு போனார்கள். தங்கள் கைகளில் அகப்பட்டதை சுருட்டிக்கொண்டு கோசாக்குகள் தங்கள் முகாமிற்கு திரும்பினார்கள். மற்ற வீடுகளில் அகப்பட்ட சாமான்களை தங்களுடைய சாமான்கள் என்று பாசாங்கு செய்து அவற்றை தங்கள் வீடுகளுக்கு முதலில் வந்த குடித்தனக்காரர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். முதலில் வந்த கொள்ளைக்காரர்களுக்கு பின்னால் 2ஆவதாகவும் 3ஆவதாகவும் ஏராளமான கொள்ளைக்காரர்கள் வந்தபடியால் வரவர அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாய் இருந்தன. அதனால் கொள்ளையடிப்பது வரவர கஷ்டமானதாய் இருந்தது. அந்த வேலைகள் கட்டுப்பாடான உருவங்களை பெற்றன. மாஸ்கோவில் பிரெஞ்சுக்காரர்கள் நுழைந்தபோது மக்கள் அதை விட்டு வெளியேறியிருந்த போதிலும் வாழ்க்கைக்கு வேண்டிய ஸ்தாபனங்களும் வர்த்தக கைத்தொழில் ஸ்தாபனங்களும் அரசாங்க மத ஸ்தாபனங்களும் அங்கே இருப்பதை கண்டார்கள். அவையெல்லாம் உயிரற்றவையாய் இருந்தாலும் அவை அங்கே இருந்தன. கடை தெருக்களும் கடைகளும் கிட்டங்கிகளும் மார்க்கெட் கடைகளும் தானிய களஞ்சியங்களும் அநேகமாக பொருள்களோடு அங்கே இருந்தன. தொழிற்சாலைகளும் அரண்மனைகளும் சுகவாச பொருள்களை கொண்ட பணக்காரர்களின் வீடுகளும் ஆஸ்பத்திரிகளும் சிறைச்சாலைகளும் அரசாங்க காரியாலயங்களும் மாதா கோயில்களும் அங்கே இருந்தன. பிரெஞ்சுக்காரர்கள் அங்கே தங்கும் காலம் நீடித்தபோது பட்டண வாழ்க்கைக்கான இவையெல்லாம் அழிந்து போயின. கடைசியாக எல்லாம் ஒரே குழப்பமாக மாறி உயிரற்ற கொள்ளையடிக்கும் இடமாக விளங்கியது. பிரெஞ்சுக்காரர்களின் கொள்கைகள் அதிகமாக ஆக மாஸ்கோவின் செல்வமும் அதை கொள்ளையடித்தவர்களின் பலமும் அழிந்து வந்தன. ஆனால் பட்டண வாழ்க்கையானது மீண்டும் ஆரம்பிக்கும் ருஷ்யர்கள் செய்து வந்த கொள்ளையானது நேர் விரோதமான பலனை கொடுத்தது. அந்த கொள்ளையை நீடித்த போது, அந்த கொள்ளையில் கலந்து கொள்ளும் மக்களின் எண்ணிக்கை அதிகமானது போது, அந்த பட்டணத்தின் செல்வமும் அதன் ஒழுங்கான வாழ்க்கையும் வேகமாக மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டன. கொள்ளைக்காரர்களை தவிர வேறு பலவிதமான மக்களும் மாஸ்கோவுக்கு வந்தார்கள். சிலர் வேடிக்கை பார்க்க வந்தார்கள், சிலர் உத்தியோக வேலையாகவும், சிலர் சுயநலத்தோடும் வந்தார்கள். வீட்டுக்காரர்களும் மத குருக்களும் பற்பலவிதமான அதிகாரிகளும் வர்த்தகர்களும் சிற்பிகளும் விவசாயிகளும் இருதயத்திற்கு இரத்தம் பாய்ந்து ஓடுவதைப் போல மாஸ்கோவுக்குள் சராமாரியாக வந்து சேர்ந்தார்கள். கொள்ளை பொருள்களை கொண்டு போவதற்காக வெறும் வண்டிகளோடு வந்த விவசாயிகளை ஒரு வாரத்திற்கெல்லாம் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினார்கள். பட்டணத்தில் உள்ள பிரேதங்களை அவர்களுடைய வண்டிகளில் ஏற்றிச் செல்லும்படி செய்தார்கள். தங்களுடைய தோழர்களுக்கு ஏற்பட்ட கதியை கேள்விப்பட்ட மற்ற விவசாயிகள் தங்களுடைய வண்டிகளில் ரை தானியத்தையும் ஓட் தானியத்தையும் வைக்கோலையும் ஏற்றி வந்தார்கள். முன்காலத்தில் செய்து வந்ததைப் போல ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு விலையை குறைத்து விற்று வந்தார்கள். தச்சர்கள் தங்களுக்கு உயர்ந்த சம்பளம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு கூட்டமாக ஒவ்வொரு நாளும் மாஸ்கோவுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அதனால் கட்டைகளை வெட்டி புதிய வீடுகள் எங்கும் தோன்றி வந்தன. எரிந்து போன வீடுகளை பழுது பார்த்தார்கள். வியாபாரிகள் சிறு சிறு இடங்களில் தங்கி வியாபாரம் செய்து வந்தார்கள். சாப்பாட்டு விடுதிகளும் கள்ளுக்கடைகளும் அரைகுறையாக எரிந்த வீடுகளில் ஆரம்பமாயின. எரிந்து போகாமல் தப்பித்த மாதா கோயில்களில் களவு போன சாமான்களுக்காக பலர் நன்கொடைகள் கொடுத்தார்கள்.
அரசாங்க காரியாலயங்களில் உள்ள குமாஸ்தாக்கள் தங்களுடைய மேஜைகளை சிறிய அறைகளில் போட்டுக்கொண்டு தங்கள் வேலைகளை ஆரம்பித்தார்கள். பெரிய அதிகாரிகளும் போலீசாரும் பிரெஞ்சுக்காரர்கள் விட்டுவிட்டு போன பொருள்களை விநியோகம் செய்ய ஏற்பாடுகள் செய்தார்கள். வீட்டுக்காரர்கள் திரும்பி வந்தபோது சில வீடுகளில் மற்ற வீட்டுப் பொருள்கள் குவிந்து கிடப்பதை கண்டார்கள். அவைகளையெல்லாம் கிரெம்லினுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியதை அவர்கள் ஆட்சேபித்தார்கள். வேறு சிலர் வேறு விதமாக ஆட்சேபித்தார்கள். அதாவது பல வீடுகளிலிருந்து பொருள்களை எடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் சில வீடுகளில் கொண்டு போய் சேர்த்ததாகவும், ஆகவே அவரவர் வீடுகளில் கண்ட பொருள்களை அவரவரே வைத்து கொள்ளும்படி விடுவது அநியாயம் என்றும் அவர்கள் சொன்னார்கள். எல்லோரும் சேர்ந்து போலீசாரை திட்டினார்கள். அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்தார்கள். அரசாங்க பொருள்கள் அழிந்து போனதை 10 மடங்கு அதிகமாக காட்டி பட்டியல்கள் தயாரித்தார்கள். உதவி கோரி ஏராளமான மனுக்கள் வந்து குவிந்தன. கோமகன் ராஸ்டாப்சைன் மீண்டும் தமது பிரகடனங்களை பிரசுரிக்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 14 நிறைவுற்றது. அத்தியாயம் 15. மாஸ்கோவில் பியர். ஜனவரி மாத கடைசியில் பியர் மாஸ்கோவிற்கு சென்று தம்முடைய வீட்டில் உள்ள எரிந்து போகாத பகுதியில் தங்கினார். கோமகன் ரஸ்டோவையும் அவருக்கு அறிமுகமான வேறு சிலரையும் அவர் போய் பார்த்தார். 2 தினங்களுக்கு பின்னால் அவர் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு போக விரும்பினார். ஒவ்வொருவரும் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த நாசமாய்ப்போன ஆனால் மீண்டும் புத்துயிர் கொண்டு வரும் அந்த பட்டணத்தில் ஒவ்வொன்றும் உற்சாகம் பொங்குவதாய் காணப்பட்டது. பியரை பார்ப்பதற்கு ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி கொண்டார்கள். பியரை சந்திப்பதற்கு ஒவ்வொருவரும் ஆசை கொண்டார்கள். அவர் என்னென்ன காரியங்களையெல்லாம் கண்டார் என்று ஒவ்வொருவரும் அவரை கேள்வி கேட்டு வந்தார்கள். பொதுவாக அவர்கள் எல்லார் மீதும் பியர் சுமூகமான மனப்பான்மை கொண்டார். ஆனால் எந்த வழியிலும் தம்மை கட்டுப்படுத்திவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு அவர் ஜாக்கிரதையாக இருந்தார். அவர் எங்கே வசிக்கப் போகிறார்? அவர் மீண்டும் வீட்டை கட்டப்போகிறாரா? அவர் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு எப்பொழுது போகப் போகிறார்? அங்கே ஒருவரிடமும் ஒரு மூட்டையை கொடுத்துவிட முடியுமா என்று இம்மாதிரியான முக்கியம் அல்லாதவையுமான கேள்விகளை அவரிடம் கேட்டு வந்தார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் ஆம், ஒருவேளை இருக்கலாம், அப்படித்தான் நான் நினைக்கிறேன் என்று பதில் சொல்லி வந்தார். காஸ்ட்ராமா என்ற இடத்தில் ரெஸ்டோவுகள் இருப்பதாக அவர் கேள்விப்பட்டிருந்தார். ஆனால் நட்டாஷாவின் நினைப்பு அவருக்கு வெகு அபூர்வமாகவே தோன்றி வந்தது. எப்பொழுதாவது அவளுடைய நினைப்பு அவருக்கு ஏற்படுமானால் அது வெகு காலத்திற்கு முன்பு நடந்த ஒரு மனோகரமான நினைப்பைப் போலவே அவருக்கு தோன்றும். அவர் சமூக கடமைகளிலிருந்து விடுபட்டவராக உணர்ந்தார். அது மட்டுமல்ல, தம்முடைய மனதிற்குள் தாமாக கிளப்பிவிட்டிருந்த உணர்ச்சியிலிருந்தும் அவர் விடுபட்டிருப்பதாக உணர்ந்தார். அவர் மாஸ்கோ வந்து சேர்ந்த 3வது நாளன்று இளவரசி மேரி மாஸ்கோவில் இருப்பதாக ட்ருபெட்ஸ்கோய் மூலமாக அறிந்தார். இளவரசர் ஆண்ட்ரூ அடைந்த கஷ்டங்கள், அவருடைய மரணம் ஆகியவையெல்லாம் அடிக்கடி பியரின் எண்ணங்களில் தோன்றுவதுண்டு. இப்பொழுது இளவரசியின் பெயரை கேட்டதும் அவையெல்லாம் மீண்டும் தெளிவாக அவருக்கு தோன்றின. டின்னர் சாப்பிட்டு கொண்டிருந்த போது மாஸ்கோவில் இளவரசி மேரி அவளுடைய சொந்த வீட்டில் வசிப்பதாக கேள்விப்பட்டார். பாஜ்வேஜெங்கா தெருவில் உள்ள பகுதியானது எரிபடாமல் தப்பித்திருந்தது. அங்கேதான் அவளுடைய வீடு இருந்தது. அன்று மாலையே அவளை பார்ப்பதற்கு புறப்பட்டு போனார். அவளுடைய வீட்டிற்கு போகிற வழியில் இளவரசர் ஆண்ட்ரூவை பற்றியும் அவர்களுடைய சிநேகத்தை பற்றியும் அவர்கள் இருவரும் பல தடவை சந்தித்து பேசியவைகளை பற்றியும், முக்கியமாக பாராடுனவில் கடைசியாக அவர் சந்தித்து பேசியவைகளை பற்றியும் பியர் நினைத்து கொண்டே போனார். அச்சமயம் அவர் மனக்கசப்போடு இருந்தார். அதே மனக்கசப்போடுதான் அவர் இறக்கும்போதும் இருந்தாரா? அவர் இறப்பதற்கு முன்பாக வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பது அவருக்கு ஞானோதயத்தில் தோன்றாமல் போயிருக்குமா என்று பியர் நினைத்தார். கராட்டியாவையும் அவனுடைய மரணத்தையும் நினைவு கூர்ந்தார். தம்மை அறியாமலேயே கராட்டியாவையும் இளவரசர் ஆண்ட்ரூவையும் அவர் ஒப்பிட்டு பார்த்தார். இருவரும் மிகுந்த வித்தியாசமானவர்கள் என்றாலும் அவர்கள் இருவரும் வாழ்ந்ததிலும் மாண்டதிலும் ஒரே மாதிரியாக இருந்தார்கள். அவர்கள் இருவர் மீதும் அவருக்கு ஏற்பட்ட அன்பும் ஒரே மாதிரியாக இருந்தது. வயோதிக இளவரசரின் வீட்டிற்கு மிகுந்த சிந்தனையான தோற்றத்தோடு பியர் போய்க் கொண்டிருந்தார். அந்த வீடு நெருப்பிலிருந்து தப்பிவிட்டது என்றாலும் சில சேதங்கள் ஏற்பட்டதாக காணப்பட்டது. ஆனால் பொதுவான தோற்றம் மாறாமல் இருந்தது. பழைய வயோதிக சேவகன் கண்டிப்பான தோற்றத்தோடு பியரை சந்தித்தான்.
வயோதிக இளவரசர் இல்லாமல் இருந்த போதிலும் அந்த வீட்டிலுள்ள காரியாதிகளின் ஒழுங்கெல்லாம் கொஞ்சம் கூட மாறுபடவில்லை என்பதை காட்டுவது போல அவனுடைய தோற்றம் இருந்தது. இளவரசி தன்னுடைய சொந்த அறைகளில் இருப்பதாகவும் ஞாயிற்றுக்கிழமைகளில்தான் வெளியார்களை அவள் பார்ப்பாள் என்றும் அவன் சொன்னான். நான் வந்திருப்பதாக நீ சொல்லு. ஒருவேளை என்னை அவள் சந்திக்க விரும்பலாம் என்று பியர் சொன்னார். நல்லது ஐயா, தயவுசெய்து உள்ளே அறைக்கு வாருங்கள் என்று அவன் கூறினான். சில நிமிஷங்களுக்கு பின்னால் டெசல்லஸுடன் அந்த சேவகன் திரும்பினான். பியரை பார்ப்பதற்கு இளவரசி மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுவாள் என்றும் மெத்தையிலுள்ள அவளுடைய அறைக்கு உடனே அழைத்து வரும்படி சொன்னாள் என்றும் டெசலஸ் சொன்னார். தனிவான ஒரு அறையில் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தது. இளவரசியும் கருப்பு உடையணிந்த மற்றவளும் அங்கே இருந்தார்கள். இளவரசி எப்பொழுதும் சீமாட்டிகளான தோழிகளோடு இருப்பது வழக்கம் என்பதை பியர் நினைவு கூர்ந்தார். ஆனால் அவர்கள் யார், எப்படி இருப்பார்கள் என்பதை அவர் எப்பொழுதும் அறிந்ததே இல்லை. இவளும் அவளுடைய தோழிகளில் ஒருவளாய் இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்து அந்த கருப்பு உடையில் இருந்த சீமாட்டியை நோக்கினார். இளவரசி வேகமாய் எழுந்து வந்து அவரிடம் தன்னுடைய கையை நீட்டினாள். தன்னுடைய கையை அவர் முத்தமிட்ட பின்பு அவருடைய முகம் மாறிப்போயிருந்ததை அவள் கவனித்தாள். ஆம், இந்த விதமாகத்தான் நாம் மீண்டும் சந்திக்கிறோம். அவர் எப்பொழுதும் கடைசி நிமிஷத்தில் கூட உம்மை பற்றி பேசி கொண்டிருந்தார் என்று அவள் சொன்னாள். உடனே தனது பார்வையை தன்னுடைய தோழியின் பக்கம் நாணத்தோடு திருப்பினாள். பியருக்கு அது ஒரு வினாடி ஆச்சரியமாய் இருந்தது. நீர் சௌக்கியமாய் வந்து சேர்ந்ததை பற்றி நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வெகு காலத்திற்கு பின்னால் இதுதான் முதலாவதாக கிடைத்த நல்ல செய்தியாகும். மீண்டும் இளவரசி மேரி தன்னுடைய தோழியின் பக்கம் நோக்கினார். இன்னும் அதிகமான சங்கோஜத்தோடு அவள் காணப்பட்டாள். ஏதோ சொல்லுவதற்கு ஆரம்பித்த போது பியர் இடைமறித்து பேசினார். எனக்கு அவரை பற்றிய செய்தி எதுவுமே தெரியாது என்று அவர் சொன்னார். அவர் போர் முனையில் கொல்லப்பட்டார் என்றுதான் நினைத்தேன். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டவைகள் எல்லாம் நேரான செய்திகள் அல்ல, பிறரிடமிருந்து கேள்விப்பட்டவைகளே ஆகும். அவர் ரஸ்டோவ்களோடு இருந்தார் என்பதுதான் எனக்கு தெரியும். என்ன அதிசயமான சந்திப்பு! பரபரப்போடு வேகமாக பியர் பேசினார். அந்த தோழியை ஒரு தடவை அவர் நோக்கினார். அவளுடைய இனிய பார்வை தம் மீது பதிந்திருப்பதையும் தாம் சொல்லுவதை கவனமாய் கேட்டுக்கொண்டிருப்பதையும் அவர் கண்டார். ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் போது அடிக்கடி ஏற்படுவதைப் போல அந்த கருப்பு உடையணிந்த தோழியானவள் நல்லவள் என்றும் அன்பானவள் என்றும் சிலாக்கியமானவள் என்றும் தாம் இளவரசி மேரியோடு தாராளமாய் பேசுவதற்கு இடையூறு செய்யாதவள் என்றும் அவருக்கு ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. அவர் ரஸ்டோவ்களின் பெயரை குறிப்பிட்டதும் இளவரசி மேரியின் முகம் இன்னும் அதிகமான சங்கோஜத்தை காட்டியது. அவள் பியரின் முகத்திலிருந்து தனது பார்வையை வேகமாக கருப்பு உடையிலிருந்து அந்த சீமாட்டியிடம் திருப்பினாள். உண்மையிலேயே நீர் அவளை அடையாளம் கண்டுகொள்ளவில்லையா? பியர் மீண்டும் அந்த தோழியின் வெளிரிப்போன மிருதுவான முகத்தையும் அவளுடைய கருப்பு கண்களையும் விசித்திரமான வாயையும் பார்த்தார். அவருக்கு ஏதோ நெருங்கிய அருமையான ஒன்று, வெகு காலமாக மறந்து போன ஒன்று, இனிமையிலும் இனிமையான ஒன்று அவரை உன்னிப்போடு அந்த கருப்பு கண்கள் மூலமாக பார்ப்பதாக அறிந்தார். ஆனால் இல்லை, அப்படி அப்படி இருக்க முடியாது. இந்த கடுமையான மெலிந்த வெளிரிய முகம் வயதானது போல காணப்படுகிறது. அது அவளா இருக்க முடியாது. அவளை அது ஞாபகம் ஊட்டுகிறது, அவ்வளவுதான் என்று அவர் நினைத்தார். அந்த வினாடியில் இளவரசி மேரி நட்டாஷா என்று சொன்னாள். மிகுந்த கஷ்டத்தோடு மிகுந்த முயற்சியோடு துருப்பிடித்து போன ஒரு கதவு திறக்கப்படுவது போல ஒரு புன்னகை அந்த உன்னிப்பான கண்களில் தோன்றியது. அந்த திறக்கப்பட்ட வாசலிலிருந்து இனிமையான ஒரு இளங்காற்று வீசியது. பியர் வெகுகாலமாக மறந்து போயிருந்த, அதை பற்றி நினைக்கவே செய்யாத, முக்கியமாக அந்த வினாடியில் அவர் நினைக்கவே செய்யாத அந்த மகிழ்ச்சியை அந்த மெல்லிய காற்று கொடுத்தது. அந்த காற்றானது அவரை பற்றி அவரை பூராவாக மூடியது. அவள் புன்னகை காட்டியதும் அதன் பின்னால் சந்தேகமே அவருக்கு இல்லை. அதுதான் நட்டாஷா, அவர் அன்பு கொண்டுள்ள நட்டாஷா. அந்த வினாடியில் பியர் தம்மை அறியாமலேயே அவளுக்கும் இளவரசி மேரிக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக தமக்கும் தாமே அறியாத இரகசியத்தை வெளிப்படுத்திவிட்டார்.
மகிழ்ச்சியோடு அவர் முகம் சிவந்து காணப்பட்டார். என்றாலும் வேதனை கொண்ட வருத்தம் அதில் தோன்றியது. தம்முடைய பரபரப்பை மறைக்க முயற்சி செய்தார். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அவர் மறைக்க முயற்சி செய்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிக தெளிவாக, வார்த்தைகளால் இன்னும் தெளிவாகச் சொல்ல முடியாத விதத்தில் அவர் தமது இரகசியத்தை, அதாவது தாம் அவளை காதலிக்கிறார் என்ற இரகசியத்தை அவளுக்கும் இளவரசி மேரிக்கும் காட்டிவிட்டார். இல்லை, அது ஆச்சரியத்தினால் அது ஏற்பட்டது என்று பியர் நினைத்தார். அவர் சம்பாஷணையை தொடர்ந்து நடத்துவதற்கு இளவரசி மேரியுடன் முயற்சித்தபோது மீண்டும் அவர் நட்டாஷாவை நோக்கினார். உடனே இன்னும் ஆழமாக அவருடைய முகம் சிவந்து காணப்பட்டது. இன்னும் பலமான பரபரப்பானது மகிழ்ச்சியோடும் பயத்தோடும் கலந்து அவருடைய உள்ளத்தை பற்றியது. அவருடைய பேச்சு தடுமாறியது. அவர் பாதி பேசிக்கொண்டிருக்கும்போது நிறுத்திவிட்டார். நட்டாஷாவை கவனிப்பதற்கு பியர் ஏன் தவறிவிட்டார் என்றால், அவளை அங்கே அவர் எதிர்பார்க்கவில்லை. அதை தவிர கடைசியாக அவர் அவளை பார்த்த பின்பு அவளிடம் ஏராளமான மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தன. அவள் மெலிந்து வெளிரி போய் காணப்பட்டாள். ஆனால் அந்த அடையாளம், அவளை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருந்ததற்கு அது காரணம் அல்ல. வாழ்க்கையின் மகிழ்ச்சியை காட்டக்கூடிய ஒரு புன்னகை அவளுடைய கண்களில் எப்பொழுதும் முன்பெல்லாம் பிரகாசித்து கொண்டிருக்கும். இப்பொழுது அவர் அந்த அறைக்குள் முதலில் நுழைந்ததும் அவளை பார்த்தபோது அந்த புன்னகையின் நிழலை கூட அவளிடம் காண முடியவில்லை. அவளுடைய கண்கள் இனிமையோடு கூடிய கவனத்தோடும் சோகத்தோடும் கூடிய கேள்விக்குறியோடு காணப்பட்டன. இதுதான் அவர் அடையாளம் காண முடியாமல் போனதற்கு காரணம். பியரின் மனக்குழப்பம் நட்டாஷாவிடம் மனக்குழப்பமாக பிரதிபலிக்கவில்லை. ஆனால் அவளுடைய முகமெல்லாம் ஒளிர்விட்டு பிரகாசிக்கும்படி செய்த மகிழ்ச்சியாக அது பிரதிபலித்தது. அத்தியாயம் 15 நிறைவுற்றது.